ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நைட் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா. ரொம்ப சூப்பராக வந்து அத்தை சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. நாங்கள் டயட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணோம் இல்லையா, நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பாடுலாம் தட்டில் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு. அந்த நேற்று ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த குண்டோ பெரிய கத்திரிக்காய் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அது நல்லா எண்ணெயில் வதக்கி அப்படியே பஜ்ஜி மாதிரி கணிஞ்சிட்டாங்க. தக்காளி அதிகமாக போட்டு அந்த கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் பச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து புல் பண்ணியாச்சு. சூப்பராக வந்து வெண்டைக்காயில் தேங்காய் போடாமல் முட்டை வந்து போட்டு வர வரன்னு புல் பண்ணியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆனாதிக்கு தான் சாப்பிட போகிறோமா. அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு 3 பேத்துக்கு ஒன்று சாப்பாடு கொஞ்சமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புல் வந்து 2 பிளேட் வரும், அது கொஞ்சமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் பஜ்ஜி ரெசிபி என்ன சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு அந்த கத்திரிக்காய். அப்படியே வந்து சுட்டு பச்சையாக பெனஞ்சி வந்து செய்வாங்க. ஏன்னா கத்திரிக்காய் வந்து மேக்ஸிமம் அப்படியே சுட முடியாது. ஏன்னா வந்து அதில் பூச்சி இருந்தால் தெரியாது இல்லையா. அதை கட் பண்ணி போட்டு எண்ணெய் போட்டு வணக்கி இதை பச்சையாக கணிச்சிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெசிபி என்ன சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறோம். அப்புறம் ரசம் மட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று வச்சது, அதை வந்து காலி பண்ணி வந்து எனக்கு சாப்பாடே செஞ்சுன்னு டிஃபன் தான் செஞ்சுருப்போம். நீ நைட்டு எங்கள் வீட்டுக்கு தான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா மாவு இப்போ தான் அரைச்சிட்டு வந்து அந்த உப்பு போட்டு கலக்கி வைக்கணும். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களா சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ போடுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.